ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்குமான மேட்ச் நம்பர் 25 எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாசுகவுண்டி ஸ்டேடியம் கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்த பிளேயருக்கான ஆப்ஷன் இருக்குது, எந்த பிளேயர் வந்து ஜிஎலுக்கு வந்து எடுக்கலாம், எந்த பிளேயர் ட்ரீம் டீமுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்கிறோம் சிவிசியோட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதோடைய பிச் ரிப்போர்ட் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் அதை வந்து இந்த டீம் மேக்கிங் வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். இதில் மேட்ச் விளையாண்டதுல 7 மேட்சஸில் 4 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் வின் பண்ணவங்க வந்து 3 வின் பண்ணியிருக்கிறாங்க. 150 ஸ்கோருக்கு பிலோ 6 டைம் ஆயிருக்கு. அந்த வார்ம் அப் மேட்சஸ்ல விளையாண்ட ஒரு மேட்ச் மட்டும்தான் 182 ஸ்கோர் இங்கே அடிச்சிருக்கிறாங்க. இங்கே நடந்த ரீசெண்டாக ஒரு 6 மேட்சஸ்ல பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பங்களாதேஷுக்குமான நடந்த மேட்ச்ல நேற்று நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கூட பங்களாதேஷோடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை டாமினேட் ஆரம்பத்தில் பண்ணிட்டாங்க. 5 விக்கெட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க ஃபாஸ்ட்ல. இவங்க அடுத்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் ஆகுது செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு ஆனது வந்து கொடுக்குற பட்சத்துல கண்டிப்பா அவங்களாலையும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்தவரை விக்கெட் எடுக்க முடியும். மற்றபடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இங்கே விளையாண்ட எல்லா மேட்சும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 6 விக்கெட்டும் சேர்த்து 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இங்க மொத்தமா நடந்த 7 மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா ஃபேசஸ் தான் 70 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் 22 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னுக்கு 8ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 14 எடுத்திருக்காங்க. ஆனா ஸ்பின்னர்ஸுக்கான பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் பாத்தீங்கன்னா இங்க கம்மியா தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேசர்ஸ் 43 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 27 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுக்கு தக்கனமான ஃபாஸ்ட் பவுலர்ஸை எந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் டீம்ல எடுக்கணும் இன்னிங்ஸ் வைஸா அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் சேம் லைனப்ல தான் இந்தியா வந்து அவங்க வின் ஆகிட்டு போற வரைக்கும் அதே லைனப்பை தான் கடைசி வரை கொண்டு போவாங்க. ஏதாவது லாஸ் ஆனா மட்டும்தான் ஏதாவது 1-2 மாத்துவாங்க. இல்ல கிரவுண்டை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த மேட்ச்ல டூபேக்கு பதிலா நம்ம சஞ்சு சாம்சனை வேணா உள்ள ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் 11 இதான் இருக்கும். ஸ்டீவன் டெய்லர், எம் பட்டேல், ஆண்ட்ரி காஸ், ஆரன் ஜான்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன், அப்புறம் பாத்தீங்கன்னா அமரத் சிங், நிதிஷ்குமார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பிளேயிங் 11ல இருக்கிற இதுல இருந்து மேக்சிமம் வேணா 1 ஆர் சேஞ்சஸ் வேணா பண்ணலாம். இல்லைன்னா இதே இதுல அவங்களுடைய இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இதை வச்சு மூவ் பண்ண போயிருவாங்க. இப்போ இந்தியாவுக்கும் நம்ம யூஎஸ்ஏக்கும் மேட்சுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் நேற்று நடந்த இதே கிரவுண்டில் நடந்த மேட்சோட ப்ரிவ்யூ எந்த மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒன்று பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸன் வந்து இதில் கண்டிப்பான மஸ்ட் பிக்கு சொல்லியிருந்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 60 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாரு. மேக்ஸிமம் இந்தியன் டீமுடைய ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அந்த விக்கெட் கீப்பர் இதில் வந்து வந்துருவாங்க. சப்போஸ் டிகாக் வந்து அவர் பேட்டிங்கில் பண்ணாட்டினாலும் விக்கெட் கீப்பிங் மூலயமா அவர் ட்ரீம் டீம் வந்துட்டாரு. ஸோ இப்போ மிடில் ஆர்டர் இந்த பிச்சை பொறுத்தவரை அவங்க தான் நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதை பொறுத்தவரை கண்டிப்பாக மார்க்கம் வந்து உள்ள ட்ரீம் டீம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டாரு. இதில் ஹென்ட்ரிக்ஸ் இல்லைனா ஸ்டப்ஸ் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நான் 2 பேருமே எந்த இடத்துல ஃபெயிலியரான கண்டிஷன் ஆகிட்டாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு இங்கே கொஞ்சம் அந்த இடத்துல சப்போர்ட் ஆகுது. மில்லர் அங்கே வந்துட்டாங்க. அதே மாதிரி இவங்க ஹுசைன் வந்து கண்டிப்பாக ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த கேட்டகரி வைஸ் வச்சு இவர் அந்த 6.5ல வந்து அந்த ஹை பெர்சன்டேஜில் இருந்த பட்சத்தில் இவர் வருவாருன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்துட்டாரு. இப்போ இதில் லாஸ்ட்டில் நான் இந்த வீடியோலையும் சொல்லியிருந்தேன், டெலிகிராம்லையும் சொல்லியிருந்தேன், மகாராஜ் வந்து ஒரு சிவிசி அளவுக்கு இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை பெரிய பாயிண்ட் எடுப்பார், அவரை வந்து எல்லா இதுலேயும் டீமில் வச்சுருங்க, சிவிசி கொடுத்து பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. அவருக்கான அந்த டெத் ஓவரும் கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுக்கிறனால அதில் விக்கெட் எடுத்து வந்துட்டார். இப்போ இவர் நல்லா ப்ளே பண்ணி இருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஹை பர்சன்ட் பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆகிருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன். நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் அந்த வீடியோ வேணால் நீங்கள் எடுத்து ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். அந்த கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஹை பர்சன்டேஜ் பவுலரோ பேட்ஸ்மேனோ ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா அதே கேட்டகரியில் இருக்கிற ஒரு லோ பர்சன்ட் இல்லை அதுக்கு அடுத்துக்கு வர கேட்டகரியில் இருக்கிற லோ பர்சன்ட் உள்ளவங்க பெருசாக ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதில் யார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் இருந்தாங்கன்னா, இது பவுலிங் பிச்சுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு மகாராஜுக்கான அந்த ஆப்ஷனை சொல்லியிருந்தேன்.
ஃபஸ்ட்டு இது வரைக்கும் அவர் பண்ணலை. ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா அவருக்கான இந்த மேட்சை பொறுத்தவரை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளேயிங் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு மட்டும்தான் அந்த பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓவரில் ரன் அடிக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் போடும்போது இவருக்கான விக்கெட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ மகாராஜ் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் இதுபடி அவர் வந்து ட்ரீம் டீமில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அகமடை நான் சொல்லியிருந்தேன் மஸ்டாக ட்ரீம் டீம் வருவாங்க, கண்டிப்பாக அவரை வந்து எடுத்துருங்க அப்படின்னா. அதே மாதிரி முஸ்தபர் ரஹ்மான் ரபாடாவில் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்கன்னு நான் டெலிகிராமில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டாங்க. ஆண்ட்ரூ நாட்டிஜி இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த சகிப் வந்து சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாங்க அப்படின்னா 3 to 4 ஓவர் விக்கெட் எடுப்பாங்க, பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அவருக்கான இதாக வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அவரும் வந்துட்டார். இதில் மிஸ் பண்ணது வந்து ஹரிடாய்க்கு பதிலாக முகமதுல்லா சொல்லியிருந்தோம். முகமதுல்லா வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்க, ஆனால் பெரிய அளவுக்கு அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இவர் பண்ணியிருந்ததுனால இவரே இந்த இடத்துல ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. ஸோ சில பிளேயரோட இது வந்து மேபி மாறலாம். மற்றபடி நேற்று நடந்த மேட்சோடைய இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு. இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்குமான மேட்ச்சு அதே நாசு கவுண்டி ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. இந்த மேட்சோடைய இது பார்த்திங்கன்னா கிரவுண்டு மேக்ஸிமம் பவுலிங்க்கு ஆல்ரவுண்டர் பவுலர்ஸு பேட்ஸ்மேனுக்கு தான் சப்போர்ட் ஆகுது. அதாவது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு அதுக்கு அடுத்து வர கேட்டகரிக்கு சப்போர்ட் ஆகுது. பொதுவாக ஒரு கிரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா பவுலினுக்கு சப்போர்ட் பண்ணுற கிரவுண்டாக இருந்தாலே ஒரு 3-4 மேட்சுக்கு அப்புறம் ஒரு மேட்சாவது பேட்டினுக்கு இல்லை ஒரு இன்னிங்ஸாவது 2 பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆகவே மாட்டேங்குது. பெரிய பெரிய பிளேயர் விராட் கோலி, ரோஹித் சர்மா வந்து அடித்தாலும் அவுட் ஆயிடுறாங்க. ரோஹித் சர்மா மட்டும்தான் இந்த கிரவுண்டில் ஒரு 50 வரைக்கும் ஸ்டார்டிங் டாப் ஆர்டரில் அடித்த பேட்ஸ்மேனில் இருக்கிறாங்க. அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவுட்டு வந்து சீக்கிரமாகவே ஆயிடுறாங்க. மிடில் ஆர்டரில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்சில் பவர் பிளே ப்ராக்ரஸ் வந்து மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இப்போ இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட்டாவது பவர் பிளேயில் இழக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் இந்தியா பிடிச்சாலும் ஒரு விக்கெட் இழப்ப வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்ஏ பிடிச்சாங்கன்னா 2 விக்கெட் இழக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ்லையும் அதே கேட்டகரியில் இருக்காங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். இப்போ நான் லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தேன். இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து அதே இடத்துல இருக்கிறவங்களுக்கே மாறி வரலாம், இல்லை ஒரு கேட்டகரியில் இருந்து இன்னொரு கேட்டகரிக்கு மாறிடும், அந்த மாதிரியும் சொல்லியிருந்தோம். இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் வந்து பும்ரா தான் இருக்கிறாங்க. இவங்க வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா, இவங்க தான் இப்போ வர இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் பும்ரா வந்து லாஸ்ட் 2 மேட்சாக இங்கே ப்ளே பண்ணதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க, தொடர்ச்சியாக ப்ளே பண்ணிட்டு வராங்க. மேபி இந்த மேட்ச்சு அதாவது ஃபெயிலியர் ஆக மாட்டார். மேபி அந்த ட்ரீம் டீமில் இருந்து 1 பாயிண்ட் கம்மியாக எடுக்கலாம், இது ஒரு கேட்டகரி. அப்படி இல்லைன்னா இவர் லாஸ்ட் டைம் கேப்டன் அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லைனா வீசி அளவுக்கு பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்சு மேபி கேப்டன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்தவரை இது பவுலிங்க்கே சப்போர்ட் ஆகிற பிச்சாக இருந்தால் ஒரே ஒரு இதில் கண்டிப்பாக பும்ராக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து எடுங்க. ஒரே ஒரு இதில் அவரை வெறுமனையாக டீமில் மட்டும் எடுங்க, சிவிசி கொடுக்க வேண்டாம், அதுவும் இந்தியா டாமினேட் பண்ணுற மாதிரியான இதில். இப்போ சூரியகுமார் யாதவை பொறுத்தவரை இந்த பிச்சு அவருக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. அவருடைய இது வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவருடைய அதுவும் சேஸின் பண்ணுறாருன்னா பண்ணுவார். ஆனால் இங்கே சேஸின்னாலும் சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி அவரால் பண்ண முடியல. ஆனால் பெர்சன்டேஜ் இப்போ இந்த கேட்டகரியில் ரொம்ப லோவில் இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த மேட்ச் அவருக்கு பேட்டிங் கொஞ்சம் பண்ணுறாங்க, இந்த கிரவுண்டை பொறுத்தவரை வேகமாக ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நல்லா பண்ணுறாங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் அந்த பால் ரொம்ப ஹார்டாகி விக்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருது. ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சூரியகுமார் யாதவை நீங்கள் எடுக்கிறீங்க டீமில் அப்படின்னா சிவிசி கொடுத்து எடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்னா மேக்ஸிமம் இப்போ இந்தியா டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கான வாய்ப்பு சிவிசி அளவுக்கு வருமானு தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒரு சின்ன வாய்ப்பு தான். மேபி அந்த லோ பர்சன்டில் இருக்கிறாங்க, உங்களுக்கு அடித்தா பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சிவிசி அளவுக்கு வருவாங்களான்னு ஒரு சின்ன டவுட்டு தான். ஒரே ஒரு இது கொடுத்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி விராட் கோலியும் இந்த பிச்சை பொறுத்தவரை ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற கண்டிஷன் பொறுத்தவரை விராட் கோலி
ரோஹித் சர்மாவில் ஒருத்தங்க அவுட் ஆகிற மாதிரி கூட இருக்குது. இல்லை 2 பேருமே ட்ரீம் டீம் வருவாங்க, கம்மியான பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒருத்தங்க தான் வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் இந்த மேட்சை பொறுத்தவரை வாய்ப்பு இப்போ வர இருக்குது. மேபி பின்னாடி மாறலாம். விராட் கோலியை நீங்கள் ஒரு முக்கியமான டீமில் எடுக்கிறீங்கன்னா அவருக்கு டீமில் எடுத்து ஒரே ஒரு இதில் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா வெறுமனையாக டீமில் எடுங்க. இந்த இதில் இருந்து 2 பேர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. நீங்கள் ரிஸ்க்காக போகிறீங்கன்னா பும்ராவை மட்டும் எனக்கு போதும், பேட்டிங்கில் நான் ரோஹித் சர்மா நான் இந்த ட்ராக்ல ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் பும்ராவை மட்டும் கூட எடுக்கலாம். மேக்ஸிமம் 2 பேர் இந்த கேட்டகரியிலேருந்து வருவாங்க. ரோஹித் சர்மா பொறுத்தவரை இப்போ இருக்கிற இதுபடி அவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது. ஆனால் மேட்ச் நடக்க இன்னும் ஒரு நாள் காரணம் கொஞ்சம் டைம் இருக்கிற காரணத்தினால இவரோட பெர்சன்டேஜ் கூடலாம், இல்லை இதாகலாம். ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா இவர் ஒரு மேட்சும் 50 அடிச்சிருக்கிறாரு பங்களாதேஷோட இதே கிரவுண்டில் வார்ம் அப் மேட்ச்சில். இப்போ இன்னொரு மேட்ச்லையும் அதுக்கு அடுத்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து கூட பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இவரோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் கூடுது அப்படின்னா நம்ம டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுறோம். ரோஹித் சர்மா விராட் கோலியில் கூட ஒருத்தங்க ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 பேரும் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கிற கண்டிஷனில் ரோஹித் சர்மா ட்ரீம் டீம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்தவரை எப்படின்னா இவர் லோ பெர்சன்டேஜில் தான் இருக்கார், ஆனால் இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்க மாட்டேக்கு. பேட்டிங் ஆப்ஷனும் லாஸ்ட்டில் தான் வருது. அவரால் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான அந்த டைம் இதே அவருக்கு இல்லை. அந்த பிச்சில் அவர் ஸ்லோ பண்ணியும் விளையாட முடியல, பலமாக அடித்து விளையாட போகலானாலும் அவருக்கான அந்த டைமே இல்லை. அதுக்குள்ளே ஓவர் முடிஞ்சிருது, இல்லை அவர் பொசிஷன் லாஸ்ட்டில் தான் வருது. ஸோ ரவீந்திர ஜடேஜாக்கு 4 ஓவர் போட்டால் மட்டும்தான் அவர் ட்ரீம் டீம் வர முடியும், இல்லை சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இந்த கிரவுண்டு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவருக்கு பவுலிங் ஒரு ஓவரோட முடிச்சிடுறாங்க, இல்லை 2 ஓவரோட முடிச்சிடுறாங்க. ஸோ அக்சர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜாவில் மேக்ஸிமம் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து ஒருத்தரையே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜடேஜாவை நீங்கள் டீமில் எடுத்தீங்கன்னா மேபி அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா அவரை விட்டுறலாம். ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு தான் இந்த கிரவுண்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இந்த கேட்டகரியில் 3 பேருமே ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வாய்ப்பு இவருக்கு தான், கோரி ஆண்டர்சனுக்கு இப்போ வர ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் ஒரு 2 விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்லேயும் மிடில் ஆர்டரில் வருவார், ஒரு 20 ரன் அடித்தா கூட ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார் ஒரு விக்கெட் எடுத்து. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கோரி ஆண்டர்சன். பாண்டியா ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டனில் இருக்கிறாங்க. ஒன்று இவங்க ட்ரீம் டீம் வருவாங்க, எப்படின்னா பவுலிங்கில் தான் வருவாங்க. பவுலிங்கில் வராங்க அப்படின்னா ஒன்று பெருசாக ப்ளே பண்ணி பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கம்மியாக பாயிண்ட் எடுப்பாங்க. அதே கேட்டகரியில் இருக்கிற வேற ஒரு ஆல்ரவுண்டர் இந்த மேட்ச்சில் நல்ல பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவரும் ட்ரீம் டீம் அளவுக்காவது வந்துடுவார். அப்படி இல்லை இவரை ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பும்ராவை மஸ்டாக டீமில் எடுத்து தான் ஆகணும், 2 பேரையுமே லீவ் பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல யாரை எடுக்கலாம் அப்படின்னா அக்சர் பட்டேல் கோரி ஆண்டர்சன் இவங்க 2 பேரும் மஸ்டாக அந்த கேட்டகரியில் வருவாங்க. சிவம் டூபே பொறுத்தவரை அவர் பவுலிங் போட்டால் மட்டும்தான் அவர் வர முடியும், பேட்டிங்கில் அவரால் இந்த பிச்சில் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. ஸோ இப்போ ரிஷப் பண்ட் இந்த பிச்சில் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. ரிஷப் பண்டோடைய மெத்தட் தான் இந்த பிச்சுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர் பாட்டுக்கு எடுத்த உடனே ஸ்ட்ரைக் பண்ண வேகமாகவே ரன்னை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 4க்கு ட்ரை பண்ணுறாரு, 6க்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இங்கே ஸ்கோர் பண்ண முடியுது. அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஓரளவு நல்லா பண்ணுறாங்க. மில்லர், ரிஷப் பண்ட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இவங்க இந்த கிரவுண்டை பொறுத்தவரை ரிஷப் பண்ட் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். 20 ரன் அடித்தாலும் விக்கெட் கீப்பிங்கில் போய் 4 கேட்ச் 3 கேட்ச் பிடிச்சி ட்ரீம் டீம் உங்களுக்கு வந்துடுவார். சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷன் வச்சு நம்ம லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். ஆனால் ஒரே ஒரு இதில் சிவிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த 3 பேருமே ட்ரீம் டீம் வர இந்த கேட்டகரியை பொறுத்தவரை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாண்டியாவை ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு இடத்துல உள்ள பிளேயர்ஸ், இதில் எல்லாமே யூஎஸ்ஏ பிளேயர்ஸாக பிளேயிங் 11 இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரே ஒருத்தர் சிராஜ் மட்டும்தான் நம்ம இந்தியா பிளேயரில் இருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எம் பட்டேல். இவங்க ட்ரீம் டீம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அவங்க வர்றதுக்கான இது இருக்குது.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ். இந்த ஜோன்ஸ் வந்து இப்போ வர ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி கொஞ்சம் இப்போ சப்போஸ் நம்ம யூஎஸ்ஏ வின் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை அவங்க வந்து ஃபஸ்ட்டு இவங்க இந்தியாவை கம்மியான ரனில் சுருக்கிட்டாங்கன்னா இவர் எப்படியும் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். மேபி பேட்டிங் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விசி அளவுக்கு ஒரு சின்னதாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த கிளாஸன் அடித்த மாதிரி ஒரு 60 ஒரு 70 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரீம் டீம் உறுதியாக இந்த 2 பேருமே வர வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்து டெய்லர் வந்து லோ பர்சன்ட்டில் இந்த கேட்டகரியில் இருக்காங்க. டெய்லர் ஜடேஜாவில் நீங்கள் ஒருத்தங்களை இந்த கேட்டகரியில இருந்து எடுக்கணும், இல்லை டெய்லர் டூபேல ஒருத்தங்களை எடுக்கணும். ஒருத்தங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ஒருத்தங்க பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்தியா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜடேஜாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஜடேஜாவை எடுங்க. இல்லை ஃபாஸ்ட் பவுலிங்லேயே தான் அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் மாறுதுன்னா ஜடேஜா பேட்டிங் பிடிக்கலன்னா அவருக்கு பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டியே வராது. அப்படி பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரலைன்னா பெருசாக வராட்டி ஒரு ஓவரோட நிப்பாட்டிட்டாங்கன்னா அவரால் ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இவர் பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரோட ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா 38, 55, 22, 100 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி 2 விக்கெட் 1 விக்கெட் இவருக்கு பவுலிங் கிடைச்சிச்சுன்னா எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓவரால் T20லையும் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ மேபி லோ பர்சன்ட்ல இருக்கிறதுனால ஒரு சின்ன வாய்ப்பு இப்போ வர இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கும் இருக்கு. ஸோ இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா ஜடேஜாவா இவரை ட்ரை பண்ணி பாருங்க. சிவன் டூபேக்கு ஓவரே கொடுக்கறது, ஸோ இவரை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இதில் யாரெல்லாம் ஹை பர்சன்ட்ல இருக்காங்கன்னா இவர் இருக்காரு, இவங்க ஒரு 50 எபோவ் இருக்காங்க, சிராஜும் 50க்கு மேலே வந்துருவாங்க. இவர் லோ பர்சன்ட்ல இருக்காரு கொஞ்சம். ஆனால் இந்த கேட்டகரியை பொறுத்தவரை இப்போ சிராஜ் மட்டும்தான் இதில் இருக்கிறாங்க. இதில் சிராஜ் ஒன்று மேபி ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை இப்போ சப்போஸ் சிராஜோடைய பெர்சன்டேஜ் வந்து ஒரு 50 கிட்ட இருக்குது, இவருடைய பெர்சன்டேஜ் ஒரு 40 to 50, 40 to 42 இந்த மாதிரி இருக்குது, மாறிடுச்சு அப்படின்னா அவர் எபோவ் 50 போகலை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது லோ பர்சன்டேஜில் இருந்து ஒரு 40 to 50க்குள்ளே இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ட்ரீம் டீம் வந்தால் கூட கம்மியான பாயிண்ட் தான் எடுப்பார். இதில் இந்த ஜோன்ஸோ இவரோ ஃபெயிலியர் ஆகிறாருன்னா இந்த கேட்டகரியில் ஃபஸ்ட்டு சிராஜ் வந்து பெருசாக ப்ளே பண்ண இந்த மேட்ச்சில் வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆர்டினரி ட்ரீம் டீம் மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. ஒரே ஒரு இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் மட்டும் சிவிசி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நெட்ரவால்கர் இந்தியன் பவுலர் தான், நல்லா அந்த இதுக்கு தக்கனமாக நல்லா பவுலிங் போடுறாரு. ஸோ மேபி இந்த 3 பேரில் இந்த கேட்டகிரி இந்த 3 பேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க வந்தே தீருவாங்க. மேபி 2 பேர் கூட ட்ரீம் டீம் வரலாம். இந்த 3 பேரில் கண்டிப்பாக 2 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பட்டேலுக்கு கொடுங்க, 2வது ஜோன்ஸுக்கு கொடுங்க, 3வது டெய்லருக்கு கூட கொடுங்க. இதில் யார் ஓப்பனிங் இறங்குவாங்களோ அதில் ஒருத்தங்களை லீவ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து இதான் பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்கன்னா 6 பேர்ல இருந்து கன்ஃபார்மாக 4 பேர் ட்ரீம் டீம் வர இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்கிறவங்கள இன்னிங்ஸ் வைஸ் பிரகாரம் எடுத்து பாருங்கள். இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், இவரையும் அதே மாதிரி பாருங்கள். ஸோ அந்த வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச்சில் இவர் வந்து எவ்வளோ ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம இன்னும் இந்த டெலிகிராமில் நான் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். இவரை விட அந்த பட்டேல் வரதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இவரை கூட நீங்கள் இந்த இடத்துல லீவ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து டூபே அக்சர் பட்டேல் தான் இந்த மேட்சும் வரதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. டாப் ஆர்டரில் விக்கெட் போச்சுன்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி கூட இவரை இறக்கி விட்டுருவாங்க. லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷனில் போய் அடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணட்டுங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் தான் இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ட்ரீம் டீமில் இருக்குது. மேபி ஒரு விசி அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஓவரில் விக்கெட் எடுத்துட்டாருன்னா இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் போட்டா அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. அடுத்து ஏ கான் இந்த 2 பேரில் கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க.
இப்போ இவர் ஏசிங்கோட பெர்சன்டேஜ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு, இவரோட பெர்சன்டேஜ் லோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் 2 பேரும் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் ஏசிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு அப்படின்னா அவரை ட்ரை பண்ணலாம். பவர் பிளேயில் போடுவார், கண்டிப்பாக 1 or 2 விக்கெட் அங்கேயே எடுத்து ட்ரீம் டீம் வந்துடுவார். செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா சிராஜ் வந்து அந்த இடத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோ ஆனால் மட்டும்தான் இவர் வருவார். இல்லைன்னா இவரால் அந்த இடத்துல வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணும்போது கன்ஃபார்மாக பண்ணி பாருங்கள். இவர் கூட பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறது இவரை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் சிராஜை லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. இவரை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், இவரை 2வது ட்ரை பண்ணி பாருங்கள், இவரை ஃபஸ்ட்டு பவுலிங்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இவர் இந்த ஜேசிங்கை வந்து நம்ம லாஸ்ட்டில் சொல்லலாம். இந்த 3 பேரில் ஆனால் ஒருத்தங்க வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 பேர் வந்தாங்கன்னா பவுலிங் ஃபுல் டாமினேட் பண்ணுறாங்கன்னா தான் 2 பேர் வருவாங்க. ஆல்ரவுண்டரில் இப்போ இந்த மேட்ச் ஃபுல்லாக ஃபாஸ்ட் பவுலிங்க்கு நல்லாவே சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கும்போது மேபி இவரை டீமுக்குள்ளே இந்த S1 அப்படிங்கிறவங்கள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க USA. ஒரு ஸ்பின்னரை கூட தூக்கிட்டு கொண்டு வந்து பார்க்கலாம். அப்படி கொண்டு வராரு அப்படின்னா, நியூவாக வராரு அப்படின்னா ஒரு ட்ரீம் டீமில் எல்லாம் அது நீங்கள் வந்து யூஎஸ்ஏக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு 7-4 மாதிரி டீம் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஆளாக இவரை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இவர் இங்கே வரல அப்படின்னா இவரை செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான் இந்த மேட்சும் நல்ல ஒரு இதில் இருக்கிறாரு. ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். மேபி ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் ஓவர் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார். இந்த இடத்துல இருந்து இவர் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. சிவிசி நம்ம சொன்ன மாதிரி தான் பும்ராவுக்கு ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்க. சூரியகுமார் யாதவுக்கு வந்து ஹிட் ஆர் ஃபிளாப் ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. விராட் கோலி வந்து ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் கண்டிஷன் தான். அதனால அந்த மாதிரி சிவிசி கொடுத்து வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதுவும் பேட்டிங் பிடிச்சா, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொடுக்காதீங்க. இதில் இவருக்கு வந்து ஜோன்ஸுக்கு வந்து ஜோன்ஸ் இல்லைனா டெய்லரில் ஒருத்தங்களுக்கு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. சிராஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் மட்டும் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைனா கூட அவரை டீமில் லீவ் பண்ணிடுங்க. இந்த பிச்சு ஓரளவு சப்போர்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா நீங்கள் சிவிசி கொடுங்க. அந்த இடத்துல கூட நீங்கள் விராட் கோலியை லீவ் பண்ணிட்டு கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு ஆனால் 2 பேர் வர மாதிரி இருக்கு. ஆனால் இந்த பேட்டிங்க்கு தான் சப்போர்ட் பண்ணுதுன்னா ஒருத்தங்க வர நிறைய வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ரிஷப் பண்ட்டுக்கு வந்து சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பிடிச்சாலும் சரி. ஹார்திக் பாண்டியாவுக்கு கேப்டன் கொடுத்து ஒரே ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டார்னா கண்டிப்பாக கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கோரி ஆண்டர்சன் வந்து பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிவிசியில் விசியாவது ட்ரை பண்ணி பாருங்க. 50% கீழே கண்டிப்பாக ஒரு 4 to 5 பேரை உங்களுடைய எல்லா டீம்லையும் வர மாதிரி பாருங்கள். நம்ம சொன்ன பிளேயர்ஸும் வந்து எடுத்து அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்லேயும் ஒரு கேட்டகரிக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.